நான் உங்கள்கிட்ட வரதுக்கு முன்னாடி ஒரு நீட்சியாக ஒன்று சொல்லிடுறேன். இதே மாதிரி தான் ஜெயலலிதா அவர்கள் சொத்து குவிப்பு வழக்கிலுமே சந்தேகம் எழுப்பப்பட்டது. இவங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க, சாட்சியத்தெல்லாம் கலைப்பாங்கன்ற ஒரு கேள்வி. அப்புறம் வேறு மாநிலத்திற்கு மாற்றம், அதே இடத்துக்கு தான் திரும்ப பாமக வந்திருக்கு. வழக்கு தன்மை பெயர் மாற்றம் செந்தில் பாலாஜியாக இருக்கு. இல்லை, இரண்டும் வெவ்வேறு கோணங்கள், வெவ்வேறு வழக்குகள். அதையும் இதையும் பொருத்தி பார்க்கவே முடியாது. நண்பர் வழக்கறிஞர், எந்த நீதிமன்றமும் தியாகின்றதுக்காக ஜாமீன் கொடுக்காது. எந்த நீதிமன்றமும் இவர் குற்றமற்றவர் அப்படின்னு சொல்லி ஜாமீன் கொடுக்காது. ஜாமீன் விசாரணை முடிந்து விட்டது, இவர் தப்பிச்சு போக மாட்டார், சாட்சிகளை கலைக்க மாட்டார், அவ்வளோதான். இதுதான் உச்சநீதிமன்றம் கடந்த 20 வருடங்களாக யாரையும் கைது செய்யக்கூடாது, அதுவும் குறிப்பாக இந்த ஒயிட் காலர் அஃபென்சஸ் எல்லாம் யாரையும் கைது செய்யக்கூடாது, கைது செய்யாதீர்கள்னு சொல்லி பெயில் இஸ் த ரூல், ஜெயில் இஸ் தி எக்ஸப்ஷன் சொல்லி 20 வருடங்களாக பேசிக்கொண்டு வந்திருக்கிறது. திரு செந்தில் பாலாஜி அவர்கள் வழக்கில் அது அப்படியே தடம் புரண்டு போகிறது. அதுக்கு தரம் புரண்டு போகிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா செக்ஷன் 45 ஆஃப் த PMLA ஆக்ட். அதே போல் இப்போ திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு ஜாமீன் வழங்கப்பட்டிருக்கிறது அப்படின்னா அது அவர் அமைச்சர் பதவியில் இருந்தாருங்க, இருக்கும்போது சாட்சிகளெல்லாம் கலைச்சிக்கிட்டு இருந்தார், மிரட்டிகிட்டு இருந்தார். இப்போ அமைச்சராக இல்லை, அதனால் சாட்சிகளை கலைக்க மாட்டார், மிரட்ட மாட்டார்னு சொல்லி ஜாமீன் கேட்கலை. அதுக்கும் ஜாமீன் கொடுக்கல உச்சநீதிமன்றம். உச்சநீதிமன்றம் எதற்காக ஜாமீன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இந்த மூல வழக்கு முடிவதற்கு 4 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், 4 வருஷம் ஆகும். மூல வழக்கை முடிக்காமல் நீங்கள் PMLA சட்டத்தை முடிக்க முடியாது, வழக்கை முடிக்க முடியாது. அதுவரை இவரை சிறையில் வைத்திருக்க முடியுமா? முடியாது, கூடாது என்று சொல்லி ஜாமீன் கொடுத்துருக்கு. இதுலேயும் அவர் அவருடைய குற்றமற்ற தன்மைக்கும் இல்லை குற்றமுள்ள தன்மைக்கும் என்ன சம்பந்தம்னு கேட்குறோம். இப்போது இது ஒரு பக்கத்தில் பாமக எதிர்க்கலை. ஆனால் சரவணன், நீங்கள் இந்த வழக்கை தொடர்ந்து கவனிச்சுட்டே வரன்றதுனால இடி முதல்ல சொல்கிறாங்க அமைச்சராக இருக்கிறார், கலைச்சிருவார் அப்படின்னு. அதுக்கப்புறம் அமைச்சர் பதவி இல்லாமல் இலாக்கா இல்லாத இருக்கிறப்ப செந்தில் பாலாஜி தரப்பு வழக்கறிஞர் தரப்புலேருந்து சொல்லப்பட்டது இல்லை, இப்போ அவர் அமைச்சர் இல்லை, அவர் கலைக்க மாட்டார்னு சொல்லப்பட்டது உண்மையா இல்லைங்களா? இல்லை. இப்போ என்னென்னா, ஒருத்தர் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், பொய்யான வழக்குகளில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், அரசியல் காழ்ப்புணர்ச்சியின் காரணமாக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார், அவர் திமுகவிலே அமைச்சராக இருக்கிறார் என்ற ஒரே காரணத்திற்காக சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார். அப்போ அவருடைய நோக்கம் என்னவாக இருக்குது? எப்படியாவது ஜாமீனில் வெளியில் வரணும்னு தான் இருக்கும். யாரோ ராங்காக அட்வைஸ் பண்ணியிருக்காங்க, மினிஸ்டர் போஸ்ட்டை ரிசைன் பண்ணிட்டாரு, ரிசைன் பண்ணிட்ட உடனே ஜாமீன் கொடுத்துட்டாங்களா? இங்கே உயர்நீதிமன்ற நீதிபதி சொன்னார், அவர் பிணையில் அமைச்சராக தொடரும் பொழுது எப்படி பிணை கொடுக்க முடியும், சாட்சிகளை கலைத்து விட மாட்டாரா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரிசைன் பண்ணார், ஜாமீன் கொடுக்கலையே. ஸோ அது ஒரு காரணமே கிடையாது. ஸோ ஜாமீன் கொடுப்பதற்கோ அதை மறுப்பதற்கோ அது ஒரு காரணமாக இல்லை. அவர் அமைச்சராக இருந்ததோ அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ததோ காரணமாக இருக்கவே இல்லை. அதே எக்ஸாக்ட்லி. அதே போல் இந்த அமலாக்கத்துறை சொல்லக்கூடிய இவர் சாட்சிகளை கலைத்து விடுவார், ஆவணங்களை இது பண்ணிடுவார்ன்றது ஒரு அப்பட்டமான பொய். அது ஒரு டெம்ப்ளேட் வாதம். எல்லா பப்ளிக் ப்ராசிக்யூட்டரும் இதை தான் ஆர்கியூ பண்ணுவாங்க. ஐயா, இந்த வழக்கு எப்போ நடந்துச்சு, எந்த வருஷம் நடந்துச்சு இந்த வழக்கு? 2014 வழக்கு. எப்போ வழக்கு பதிவு செய்கிறாங்க? 2015, 17, 19 இந்த சமயங்களில் வழக்கு பதிவு செய்கிறாங்க. எப்போ கைது செய்கிறாங்க? 2024, 23 கைது செய்கிறாங்க. 9 வருடங்கள் கழிச்சு. 9 வருடங்களாக கலைக்காத சாட்சியை, 9 வருடங்களாக அழிக்காத ஆவணங்களை அமைச்சர் அவனோட கழிச்சிருவாரா? அமைச்சர் அவனோட அழிச்சிருவாரா? என்னையா இந்த அபத்தமான வாதம்? உச்ச நீதிமன்றம் வரைக்கும் அமலாக்கத்துறை இப்படிப்பட்ட அபத்தமான வாதங்களைத்தான் வைத்துக் கொண்டிருந்தது. என்ன ஒரே பிரச்சனை அப்படின்னா, இந்த செக்ஷன் 45 அதை வைத்துக்கொண்டு அமலாக்கத்துறை வேணுன்றவங்களுக்கு அவருக்கு முதுகு வலிங்க, அப்படியா சரி ஜாமீன் கொடுத்துருங்க. ஏன்னா அவர் 65 கோடி ரூபா நன்கொடை கொடுத்துருக்காரு பாஜகவுக்கு தேர்தல் பத்திரங்களா. அதை என்னைக்காவது பாமக கேள்வி எழுப்பியிருக்கா? சரத் ரெட்டி டெல்லி லிக்கர் பாலிசி ஸ்கேம் கேஸில் 65 கோடி ரூபாய் தேர்தல் பத்திரங்களின் மூலமாக நன்கொடை கொடுத்ததால அமலாக்கத்துறையோடைய வழக்கறிஞர், உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் என்ன சொல்றாரு? முதுகு வலியா, ஜாமீன் கொடுத்துருங்க சார், பாவம் முதுகு வலியோட ஜெயிலில் இருக்க முடியாது. திரு செந்தில் பாலாஜி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு? ஐயா, இதயத்தை பிளந்து அறுவை சிகிச்சை செஞ்சாங்க, அதுக்கு டிராமா பண்றாங்கன்னு சொல்லி கேலி செய்தது அமலாக்கத்துறை. இப்போ இது ஒரு விஷயம் அப்படின்னா, இது இந்த இப்போ பல தார்மீகமான உரிமைகள், தார்மீகமான கடமைகள் இருக்கு அப்படின்றாரா. அந்த தார்மீக கடமைகளை மதிப்பிற்குரிய மருத்துவர் ஐயா பின்பற்றினாரா? ஏன் உங்களுக்கு பாமகவில் எம்பி ஆக்கிறதுக்கு ஆளே இல்லையா? ஊழல் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட திரு அன்புமணி ராமதாஸை தான் தொடர்ந்து திருப்பி நீங்கள் எம்பி ஆக்கிக்கிட்டே இருப்பீங்களா?
ஏன் நீங்க வந்து பாஜகவிற்கு இன்னும் காவடி தூக்கி கொண்டிருக்க ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் இதை. ஏன் நீங்க இன்னும் பாஜகவுக்கு காவடி தூக்கி இருக்கீங்க? இதை சொல்லிடுறேன். ஏன் பாஜகவுக்கு இன்னும் பாமக காவடி தூக்கி கொண்டிருக்கிறது? அந்த வழக்கு 2015 போட்ட வழக்கு நடத்தி முடிக்க வேண்டியது. குற்றம் ஒரே நிமிஷம் குற்றமற்றவர்னு நிரூபிச்சுட்டு வெளில வர வேண்டியதானே? உங்க மேல குற்றம் இருக்கிற காரணத்தினால தானே நீங்க வந்து சும்மா தேவையில்லாம மற்றவர்கள் மீது சேற்றை வாரி இறைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். இன்னொரு முக்கியமான கேள்வி இதே சேர்ந்து நான் உங்ககிட்ட கேள்வி கேட்கிறேன். ஏன் இன்னும் அமலாக்கத்துறை அண்ணன் RS பாரதி காலைல கேட்டாரு, ஏன் அமலாக்கத்துறை இன்னும் திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை கைது செய்யவில்லை? ஊழல் வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய திரு அன்புமணி ராமதாஸ் அவர்களை ஏன் இன்னும் கைது செய்யவில்லை? ஒரே ஒரு கேள்வி. இதுல ஈடின்ற போர்ஷனை விட்டுட்டு நம்ம பேச வேண்டிய இடம்ன்றது மூல வழக்கு. இந்த மூல வழக்கை விசாரிக்க போகுது தமிழக காவல்துறை. அந்த தமிழக காவல்துறைக்கு பொறுப்பேற்றிருப்பது முதலமைச்சர். இப்போ சட்டத்துறை அமைச்சரும் நற்சான்றிதழ் கொடுக்கிறார், காவல்துறையை நிர்வகிக்கிற முதலமைச்சரும் நற்சான்றிதழ், இவரும் அமைச்சராகிவிட்டால் மூல வழக்கு எப்படி நியாயமா நடக்கும்? இல்ல நற்சான்றிதழ்னு எதை சொல்றீங்க? உங்க திறமை உங்க தியாகம்னு சொல்லிட்டு சட்டப்படி இது வந்து அரசியலால் புனையப்பட்ட வழக்கு, பழிவாங்கும் வழக்குன்னு முதலமைச்சர் டெல்லியில சொல்றாங்க. அரசியலால் புனையப்பட்ட நடத்தப்பட்ட கைது, அரசியலால் நடத்தப்பட்ட கைது, வழக்கும் அரசியல் தான். அது ஏன் சொல்றேன் அப்படின்னா, இதை போட்ட திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 2014 போட்டாரா? 2016 ஆட்சிக்கு வந்தவன போட்டாரா? 2016 வந்தவன போட்டாங்களா? இல்ல, இவர் வந்து கட்சி மாறியவுடன் அங்கிருந்து அதிமுகவில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி குரூப்பை வந்து மாற்றி திரு டிடிவி தினகரனோடு போன பிறகு இந்த வழக்குகள் தாக்கல் செய்யப்படுகிறது. அப்போ அது வரைக்கும் நல்லவராக தெரிந்த, அதிமுகவிற்கு நல்லவராக தெரிந்த திரு செந்தில் பாலாஜி அவர்கள் திரு டிடிவி தினகரனை சப்போர்ட் பண்ண உடனே கெட்டவராகி விடுகிறார், குற்றவாளியாகி விடுகிறார். அதனால போடுறாங்க. இப்போ திருப்பியும் சொல்றேன், இந்த வழக்குகளுக்கு அனுமதி கொடுத்தது யார்? தமிழ்நாட்டுடைய முதல்வர். செக்ஷன் 17A சாங்ஷன் வாங்கணும். யார் கொடுத்தா அந்த அனுமதியை? யார் கொடுத்தா? தமிழ்நாட்டுடைய முதல்வர் கொடுத்திருக்கார். அனுமதி கொடுத்து இல்ல ஒரே நிமிஷம் இல்ல இப்போ இதை எதோட பொருத்தி பாருங்கள். கவர்னர் என்ன பண்றாரு? சாங்ஷன் கொடுக்கிறாரு அதிமுக அமைச்சர்கள் மேல, இன்னும் கொடுக்காம வைத்திருக்கிறாரையா? அத பத்தி என்னைக்காவது கேள்வி எழுப்பியிருக்கிறாரா மருத்துவரையா? ஒரு சரவணன் சார் வந்து பேசுனதுல முக்கியமான ஒரு பாயிண்ட் என்னன்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழக்கு அமலாக்கத்துறை இவர் மட்டும் சொல்லல, RS பாரதி அவர்களே அறிக்கை வெளியிட்டிருக்காரு. அதற்கு ஒரு பதில் அறிக்கையை நான் இன்னைக்கு வெளியிட்டிருக்கிறேன். இது சரவணனுக்கும் கேட்டுக்கிறேன். அவர் உச்சநீதிமன்றம் போகிறவர், உயர்நீதிமன்றம் போகிறவர், இது மாதிரி விவாதங்களில் கலந்துக்கிறவர். திமுக ஒரு முக்கியமான சட்டத்துறையை கையில் வைத்திருக்கக்கூடியது. என்னுடைய அன்பான வேண்டுகோள் உங்கள்கிட்ட என்னென்னா, அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மீது இருக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்ன, வழக்கு என்ன, அந்த வழக்கில் பண பரிவர்த்தனை தொடர்பான சார்ஜ் ஏதாவது இருக்கா? அங்கே விதி மீறல், அங்கே விதிகள் பின்பற்றப்படவில்லை என்ற ஒரு காரணத்திற்காக மட்டும் அந்த வழக்கு தொடரப்படுகிறது. உச்சநீதிமன்றம் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் கொடுத்த அந்த அங்கீகாரத்திற்கு கொடுத்தது சரிதான் என்று அந்த மருத்துவக் கல்லூரியில் இன்றைக்கும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அப்படி இருக்கின்ற பொழுது அமலாக்கத்துறை உள்ளே வர வேண்டும் என்றால் பண பரிவர்த்தனை இருந்தால் மட்டும்தான் உள்ளே வர முடியும் என்ற அடிப்படை சட்ட அறிவு ஏன் அன்பு நண்பர் சரவணனுக்கும் RS பாரதி அவர்களுக்கும் திமுகவை சார்ந்தவர்களுக்கு, நீங்கள் அரசியல் ரீதியான குற்றச்சாட்டுகளை வைங்க, நாங்கள் பதில் சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். ஒரு கேள்வி வச்சாங்க, நீங்கள் போய் ஜெயலலிதாவோட கூட்டணி வச்சுக்கிட்டீங்களே, அங்கே இருந்து ஊழல் குற்ற ராணி என்று சொல்லி, அதே மாதிரி தான் உங்கள்கிட்ட 2Gன்னு சொன்னாங்க, ரைடு மேல நடந்தது, பேச்சுவார்த்தை. அந்த அரசியலுக்கு நான் மீண்டும் பதிவு செய்ய விரும்புவது என்பதால், அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வழக்கோடு இந்த வழக்கை பொருத்தி பேசுவது என்பது சட்ட தெளிவில்லாத காரணத்தினால்தான். இதுக்கு மட்டும் பதில் சொல்லிடுறேன். சட்ட அறிவு இருக்கக்கூடிய காரணத்தினால தான் அவர் மேல ஏன் ஈடி பாயலன்னு சொல்லி கேட்கிறோம். அதாவது இப்போ ஒரு சொல்றேன் சார், நீங்க பேசும்போது கேட்டோம் சட்ட அறிவு இருக்கான்னு கேட்டீங்க. ஏன் சட்ட அறிவை சொல்றேன், கொஞ்சம் கேட்டுக்கோங்க. ஊழல் வழக்குகளை பொறுத்தவரை ஒருத்தர் வந்து ஒரு டெசிஷன் எடுத்துட்டதால ஊழல் வழக்கு தாக்கல் செய்ய மாட்டார்கள். அந்த ஊழல் செய்த காரணத்தினால, அவர் செய்த காரியத்தால அவருக்கு ஏதோ ஒரு சகாயம் விளைந்திருக்கிறது, அவருக்கு வந்து ஏதோ ஒரு பண பரிமாற்றம், ஒரு ராங்ஃபுல் கெயின் வந்திருக்கு அப்படின்ற காரணத்தினால மட்டும்தான் ஊழல் வழக்குகள் பதிவு செய்யப்படுவார்கள். இதுதான் ஒண்ணுமே இல்லைன்றாங்களே, உச்சநீதிமன்றத்தில் போய் குவாஷ் பண்ண வேண்டியது தானே, இல்ல அங்க போய் விடுவித்துட்டு வர வேண்டியது தானே, ஏன் இன்னும் விடுதலை செய்ய முடியல, ஏன் அந்த வழக்கை இன்னும் போட்டுட்டு இருக்கீங்க தானே கேட்கறாங்க. நிகழ்ச்சியின் இப்பகுதியை இணைந்து வழங்குவோர் V-Guard